சென்னை வேலை தேடி வரும் ஆயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கை நகரம். தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள் மட்டுமல்ல, வட மாநிலங்களில் இருந்தும் தினமும் ஏராளமானோர் இங்கு வேலைக்காக வருகிறார்கள். ஆனால் இனி சென்னையின் வெயிலை தாங்கி வேலை செய்ய முடியுமா என்ற கேள்வி எழும் நிலை உருவாகியுள்ளது. கடும் வெப்பம் காரணமாக வேலை செய்ய முடியாமல் மூட்டை முடிச்சுக்களை கட்டிக்கொண்டு ஓட்டம் பிடிப்பார்கள் எனவும் ஆட்கள் பற்றாக்குறையும் ஏற்படலாம் என்று உலக வங்கி எச்சரித்துள்ளது. உலக வங்கி ஆய்வின்படி 2030ஆம் ஆண்டுக்குள் சென்னையில் 1.41 லட்சம் முழுநேர வேலை வாய்ப்புகளுக்கு இணையான வேலை நேரம் இழக்கப்படலாம். 2050ஆம் ஆண்டுக்குள் அது 1.45 லட்சமாக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்பத்தால் முதலில் பாதிக்கப்படுபவர்கள் வெயிலில் வேலை செய்யும் தொழிலாளர்கள்தான். கட்டுமான தொழிலாளர்கள், சாலை பணியாளர்கள், மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள், டெலிவரி ஊழியர்கள், துறைமுக தொழிலாளர்கள், லாரி ஓட்டுநர்கள், மின்வாரிய மற்றும் குடிநீர் பராமரிப்பு பணியாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் ஆகியோரின் வேலை நேரம் குறையக்கூடும். இதனால் தினக்கூலி குறையும். சில துறைகளில் ஆட்கள் பற்றாக்குறையும் உருவாகலாம். சென்னை கடலோர நகரமாக இருந்தாலும் காங்கிரீட் கட்டிடங்கள், குறைந்து வரும் மரங்கள், அதிகரிக்கும் வாகனங்கள், பருவநிலை மாற்றம், எல் நினோ தாக்கம் ஆகியவை நகரத்தின் வெப்பத்தை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றன. பகலில் ஏறும் வெப்பம் இரவிலும் முழுமையாக தணிவதில்லை. பல நாட்களில் நள்ளிரவுக்கு அருகிலும் அனல் காற்று வீசும் நிலை காணப்படுவதால் உடலுக்கு தேவையான ஓய்வும் கிடைப்பதில்லை. சென்னை மட்டுமல்ல, தமிழகத்தின் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, சேலம், ஈரோடு, கரூர், நாமக்கல், திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கோடை காலத்தில் 40 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகி வருகிறது. ஆண்டுதோறும் வெப்ப அலையின் தாக்கமும் அதிகரித்து வருகிறது. வெப்பம் வேலை நேரத்தை மட்டுமல்ல, உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது. வெப்ப சோர்வு, நீரிழப்பு, வெப்ப பக்கவாதம், மாரடைப்பு, சிறுநீரக பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன. இந்தியாவில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் 5 நாட்கள் நீடித்த வெப்ப அலையின் கொடுமையை தாங்க முடியாமல் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு சுமார் 30,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக உலக வங்கி ஆய்வு தெரிவிக்கிறது. வேலை நேரம் குறைந்தால் கட்டுமான பணிகள் தாமதமாகும், தொழிற்சாலைகளின் உற்பத்தி பாதிக்கும், சரக்கு போக்குவரத்து மந்தமாகும், திட்டங்களின் செலவு உயரும், தினக்கூலி குறைவதால் குடும்பங்களின் வருமானமும் பாதிக்கப்படும். இதன் தாக்கம் சென்னை நகரத்தின் பொருளாதார வளர்ச்சியிலும் எதிரொலிக்கும். வெயில் இனி உடலுக்கு மட்டும் ஆபத்து அல்ல, வேலைக்கும் வருமானத்துக்கும் தமிழகத்தின் பொருளாதாரத்திற்கும் அமைதியாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயமாக மாறி வருகிறது.